பயணங்கள் முடிவில்லாதது. பல பேர் நம்மோட கடைசி வரைக்கும் பயணிப்பாங்க. சில பேர் அவங்கவுங்க இடம் வந்தவுடனே இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த பயணங்கள்னால நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பயணத்தின் போதும் நமக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகள், நினைவுகளும் தான். அதை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி நாங்கள் எங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக சென்ற ஒரு காணொலியை உங்களோட பகிரலான் இருக்கேன். காலையில் 9 மணிக்கு ஓசூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட வழித்தடம் பார்த்திங்கன்னா ஓசூர், சேலம், மதுரை, அருப்புக்கோட்டை, எப்போதும் என்றால் ஒரு நீண்ட பயணத்தில் 3 வழிச்சாலை, இளையராஜா பாட்டு, அருமையான பயணங்க. இந்த சேலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய தொப்பூர் பிரிட்ஜில் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசலாகி போச்சு. அதனால் சேலம் போகிறதுக்கே 2 மணி நேரம் தாமதமாகி போச்சு. சரி, எல்லாம் நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் நம்மளோட மதிய உணவு அருமையாக தலப்பாக்கட்டி பிரியாணியில் முடிச்சுட்டு வெளியில் பார்த்தா ஒரு BMW காரு, என் மகளுக்கு பிடிச்ச காரம். இதை தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கா. கூடிய சீக்கிரம் வாங்குவோம். அப்படியே முடிச்சுட்டு நேராக அருப்புக்கோட்டைக்கு காரை விட்டாச்சு. 1 மணியை போல் அருப்புக்கோட்டை வந்துட்டு இரவு அங்கே தாங்க தங்கணும். 2ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணியை போல் கிளம்பி அருப்புக்கோட்டையிலேருந்து எப்போதும் என்றால் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் காலை உணவை வாங்கிட்டு நேராக எப்போதும் என்றால் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோயில் போகிற வழி தான். எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் சாமி கும்பிட்ருவாங்க. அதே மாதிரி நாங்களும் வருஷம் போய் இந்த எப்போதும் வென்றான் கோயிலில் சாமி கும்பிட்றது பழக்கம். அதற்காக இந்த வருஷமும் வந்திருக்கோம். இங்கே இருக்கிறது சோலையப்ப சுவாமி. உள்ளே நுழைஞ்சா அப்பா அம்மா, தங்கச்சி, பசங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். மதியம் ஒரு 1 மணியை போல் கிளம்பி எப்போதும் என்றால் திருச்செந்தூருக்கு பயணமாயிட்டாங்க. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு ரூமு பார்த்து அப்பா அம்மா எல்லாரையும் அங்கே லக்கேஜெலாம் இறக்கி வச்சுட்டு திருப்பி நாங்கள் சும்மா போய் பீச்சு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. பல மாதங்களுக்கு அப்புறம் போகிறோம். பார்த்தா பெரிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க.
பக்தர்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நிறைய புது புது பில்டிங்லாம் வந்திருக்கு. தங்குற இடம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. இப்போ வந்து முடிச்சுட்டு இரவு உணவுக்காக பசங்க, நாங்கள், தங்கச்சி, வைப்பு எல்லோரும் சேர்ந்து திருச்செந்தூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு காலை 3:30 மணிக்கு முதல் தரிசனம் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. வந்து ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு, நல்ல தரிசனங்க, சாமியை பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பீச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அருப்புக்கோட்டை கிளம்பியாச்சுங்க. அருப்புக்கோட்டை கிளம்பி போயிட்டு தோப்பூர்னு எங்கள் அப்பாவோட பூர்வீகம். அங்கே வந்து சோழப்ப சுவாமி கோயில் வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு குடும்பமாக நாங்கள் போய் சாமி கும்பிடலான்னு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சோழப்ப சுவாமி கோயில். இந்த ஊர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பூர்வீகம், எங்கள் தாத்தா பிறந்த இடம். அப்பா ஊர் வந்து தேனி, அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேனி. அப்பாவோட இடத்துல இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அப்பாவோட இடமும் சேர்ந்து இருக்குது. இதில் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அருப்புக்கோட்டைக்கு கிளம்பியாச்சு. இரவு அப்பா அம்மாவையும் பஸ்ஸில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு நானும் என்னோடய மகளும் திருப்பி ஒசூர் கிளம்பியாச்சு. வழக்கம் போல் இரவு பயணம் இளையராஜாவோட தான். மிட் நைட்டு ஒரு 3 மணிக்கு ஒசூர் வந்து சேர்ந்தோம். இந்த பயணம் எனக்கு பல நினைவுகளை தந்தது. நான் என் அண்ணன் தம்பிகளோட, அக்கா தங்கச்சிங்களோட தேனியிலேருந்து பஸ்ஸில் போய் சாமி விட்ட காலங்கள் நினைவுக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப சூழ்நிலைக்காகவும் வேலை நிமித்தமாகவும் வேறு ஊருக்கு போயாச்சு. அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எப்போ நேரம் கிடைக்குதோ கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யும். எல்லோரும் ஒன்றா போகணும் அப்படின்னு. அடுத்த வருஷம் ஒன்றா போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆண்டவனுக்கு துணை இருப்பான்னு நினைக்கிறோம். வழி எது வெல்லும்.